ஆனால் தாராளமாக நம்ம பச்சை தீவனம், வைக்கோல், நிறைய பேர் மக்காச்சோள தட்டை இதெல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அந்த ஃபீட் கொடுக்குறவங்க கொடுத்துட்ருக்கலாம். அடிஷ்னலாக வந்து நம்ம இப்போ தீவனம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஃபீடை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இது என்னென்னா, இந்த தீவனத்தை கூட நம்ம மற்ற நாள் இப்போ பெல்லட் வாங்கி போடுறோம். அது கூட அப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம், புண்ணாக்கு போடுறோம், தவிடு போடுறோம், பொட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதில் ஒரே தீவனம், இதுலேயே எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதில் பார்த்தாலே இதில் பார்த்தாலே மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, இது சோயா எல்லாமே இருக்குது. இது சும்மா கொஞ்சம் எடுத்து காமிக்கிறோம், இன்னும் நிறைய இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதுக்குன்னு அடிஷ்னலாக போய் நம்ம என்ன டவுட் என்னென்னா, ஒரு சில தீவனங்கள் சாப்பிடும்போது வந்து பசுந்தீவனமெல்லாம் கொடுத்தோம்னா உடல் கழிச்சல் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும்லங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட் வருமானு தான் கேட்குறேன். நம்மளது வந்து 100% வராதுங்கண்ணா. நம்மளது வந்து அதை கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பேக்கில் வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மாடு சாப்பிடும்போது ஒரு டைஜஸ்ட் பிரச்சனையோ அல்லது ஒரு கழிச்சல் பிரச்சனையோ ஏற்படுதுன்னு வைங்க. நம்ம பொருள் 100% கெமிக்கலே ஆட் பண்ணுறது இல்லைங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைக்கு எதுவுமே சான்ஸே கிடையாதுங்கண்ணா. சான்ஸே வாய்ப்பே வராதுங்க.